ஆ ஐயா இப்போ அகவலில் வந்து இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம் என்றருடைய அற்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறார். இது வந்து எதுக்கு சொல்கிறாரு? ஏதோ சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை மனித சமுதாயம் அன்றாட வாழ்வில் உண்மையை உணர்ந்து அதை அனுபவத்துக்கு கொண்டு வரணும் தான் இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுறோமே. வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே பாராயணம் பண்ணிட்டு போயிடுது. நீங்கள் வேணும் இல்லை யாரையாவது அன்பர்கள் பெரியவங்களோட கேட்டு பாருங்கள், இதுக்கு என்னங்க அர்த்தம், இதில் வள்ளலார் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டு பாருங்கள். என்ன புரியுது அவங்களுடைய கருத்து கலெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம் என்ற அருளி அற்புதம், இது வந்து சுவாமிகளுடைய விளக்கத்தை பார்ப்போம். இது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிற்ஜோதின்னா எந்த சிற்ஜோதி இல்லை, அவர் வள்ளலாறு தன்னை அப்படியே வெளியில் பார்க்குறார். அந்த தோற்றம் இருக்கு இல்லைங்களா, ராமலிங்க அடிகளார் அதை வந்து தானாக பார்க்கல. அவர் அதை ஒரு நானுன்ற ஒரு இதிலே பார்க்கல, அது இயற்கையாக எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. அதை இந்த சிற்ஜோதின்றது அவருடைய தோற்றத்தை குறிக்கிறார். ராமலிங்க தன்னுடைய தோற்றத்தை குறிக்கிறார். அது அவருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே சிற்ஜோதி என்றார். அதனால்தான் எந்த சிற்ஜோதின்னு சொல்லாமல் இந்த சிற்ஜோதி நம்ம படிக்கும்போது நமக்கு அது அர்த்தமாயிடுது. நம்முடைய கண்ணால் பார்க்குற இந்த சிற்ஜோதின்றது இது சிற்ஜோதி. இதில் வந்து ஆதி அந்தம் அப்படின்றார். இந்த சிற்ஜோதியின் ஆதி அந்தம், இது இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம் என்று அற்புதம் ஜோதி. இது எப்படி படிக்கணுன்றதை சொல்கிறார். இயல் உருவம், இயல் என்பது என்ன, உருவம் என்பது என்ன அப்படின்ற சொல்கிறார். ஆதி அந்தம், இந்த தோற்றத்துக்கு ஆதி நிலை என்றது என்னென்னா இயல். அது என்ன இயல்னா அருளே நம்மியல். இதுக்கு ஆரம்பம், இந்த மனிதனுக்கு ஆரம்ப புள்ளி எதுவாக இருக்குன்னா கடவுளுடைய அருள். அருள் மட்டும் தனியாக இருக்காது, கடவுளும் அவருடைய அருளும் சேர்ந்து தான் இருக்கும் இல்லைங்களா. அந்த அருள் எல்லாத்துக்குமே அருள் தான். அருள் உரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுற முயலுக. அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை, அருள்நிலை பெற முயலுக அப்படின்னு சொல்கிறார். அருள் அறியார் தமை அறியார். ஒருத்த அருளை பற்றி தெரிஞ்சிக்கலைன்னா அவனை பற்றி தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அதனால்தான் அருளே நாம் அறிவாய் அருளே நாம் அறிவாய்ன்றார். இந்த அருள்ன்றது எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தான். அதுதான் தனிப்பெருங் கருணை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய இயலும், அதுதான் கடவுளுடைய இயலும், அதுதான் பொதுவாக இருக்குது. அதனால தான் பல இடங்களில் அதையே திரும்ப திரும்ப சொல்கிறார். பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அற்பெரும் ஜோதி. அப்போது கடவுள் அப்படின்னு சொல்லும்போது மனிதன் எதிரில் வந்து நிற்கிறது, மனிதன் சொல்லும்போது கடவுள்ன்ற வார்த்தை எதிரில் வந்து நிற்குது. ஆக இது ரெண்டும் சுத்த சன்மார்க்க அகராதியில் நீக்கப்படுது. இது அது என உரைப்பரிதாய், இது அது எண்ணாமல் ஆடேடி பந்து. பல இடத்துல சொல்கிறாருங்க பாருங்கள். இது அது எண்ணாமல் ஆடேடி பந்து, இது அது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவம். அது பொதுன்றார். இங்கே வாழ வந்திருக்கிறதே நாம் கிடையாது அப்படின்னு சொன்ன முதல் மாமனிதர் அருட்பிரகாச வள்ளலார் தான். இங்கே வாழ வந்திருக்கிறது நாம் கிடையாதுன்றதை தெளிவு செய்து கொண்டாலும் அப்போ தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அது அடிகொள்கிறார். அதுதான் அது. அப்போது அந்த அருள் என்பது தான் மனிதனுடைய இயலாகவும் இருக்கிறது. எங்கும் நிறைந்த கடவுள் அந்த இயலோடு தன்னை வெளிப்படுத்தி கொன்ற இடமும் அதுவாக இருக்குது. அதுதான் நம்முடைய தலை நடுவில் இருக்குது. அதுதான் நம்ம ஒரு மனிதனுடைய தொடக்க புள்ளி. அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக ஒரு மனிதன் வந்து இன்விசிபிள் பர்சன், அட்டாமிக் டிவைன் கான்சியஸ். அது அவங்க ஒரு ஸ்பேஸ் அணு புள்ளி, அதான் சொல்ல முடியும். அங்கே தான் அந்த கடவுளுடைய அறிவு, அதுதான் தயா ஞானம், அருள் ஞானம்
அருள் அறிவு அருண்மதி அருண்மதி வாழ்க என்று அருளிய சிவமே அருள்நிலை பெற்றனை அருள்வடி ஒற்றனை அருண்மதி வாழ்க என்று அருளிய சிவமேன்னு வருது இல்லைங்களா. அருள் ப்ளஸ் மதின்னு அறிவு. அருண்மதி, நீ ஒரு அருள் என்கின்ற நிலவாக இருக்கிறாய். அது அணுத்துவமான ஒரு நிலை. அதுதான் மனிதனுடைய இயல் உண்மை வடிவம். சுவாமிகள் அவ்வளோ அற்புதமாக சொல்கிறார். இயல் அப்படின்னா நம்முடைய இயல் உண்மை அகவடிவம், நம்முடைய உண்மையான அழியாத நித்தியமான ஆனந்தமான அகவடிவம் எதுன்னா அருள் 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 தான். அதுதான் நம்முடைய ஆரம்பம். இதுதான் நம்முடைய இந்த உடம்பில் ஆதி நிலையாக இருக்குது. ஒரு தாயினுடைய கருமுட்டைக்குள்ளே வர்ற அந்த சிறிய விந்தணு இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு 3 ml விந்தணுவில் 5 கோடி ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ ஒரு ஸ்பெர்ம் செல்லு ஒரு ட்ராப்பில் பல லட்சம் விந்தணுக்கள் இருக்குன்னா ஒரு செல்லை நம்ம பார்க்கவே முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு ட்ராப்பு பல லட்சம் அணுக்கள் சேர்ந்ததாக ஒரு ட்ராப், அதை தான் பார்க்க முடியும். அப்போது ஒரு விந்து செல்லை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. உருப்பெருக்கி பல லட்சம் முறை அதிகமாக உருப்பெருக்கி மூலம் நம்ம பார்க்குறோம். அதுலேயே தலைபாகம், உடல் பாகம், வால் பாகம்லாம் இருக்குது. அதில் இருக்கிற தலை பாகத்தில் தான் அந்த அணு இருக்குது. அப்போ எவ்வளோ சிறிய நிலையில் இருக்கும் பாருங்கள், எவ்வளவு அணுத்துவமான நிலை இருக்கு. அதே அணுத்துவ நிலை தான் இப்போது நமக்கு இருக்குது. அதுதான் நம்மளுடைய ஆதி நிலை, நம்முடைய ஆரம்ப நிலை. அது அனாதியானது, அனாதி இயற்கை, அதுதான் ஆதி. அப்புறம் அந்தம் அப்படின்றதுனா கடைசியில் இருக்கிறது. இயல்ன்றது நம்முடைய இயல் உண்மை அகவடிவம், நம்முடைய தொடக்கமாக இருக்குது. அது அனாதியானது, இயற்கையானது. அப்போது அந்தம்ன்றது எதுன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, புறத்தோற்றம். அது அந்த ஜோதி, அது கடைசியில் ஒரு தோற்றம், தன்னை தோற்றமாக்கியும் காட்டுது. புறத்தில் தன்னை தோற்றமாகவும் காட்டுது. ஆனால் புறத்தோற்றம் நாம் அல்ல, இது கடைநிலை தோற்றம். அந்த அகத்தில் இருக்கிற அந்த அருள் இயல் உண்மை வடிவத்தினுடைய கடைநிலை தோற்றம் தான் இந்த தேகம். இது அந்தம் கடைசியில் இருக்குது. ஆக அந்த சிற்ஜோதி, சித்துன்னா அறிவு, சித்துன்னா அறிவு, இந்த சித்துன்னா அருள். பொதுவாக சித்துன்னா அருள், சத்துன்னா கடவுளுடைய நிலை. அவரே சித்தாகி அருளாகி வர்றார். ஆக சிற்றோதினாலும் அருட்ஜோதினாலும் ஒன்று தான். ஆக இந்த சிற்றோதியின் இயல் உரு ஆதி அந்தம், இதுக்கு மரணமே உண்மையில் கிடையாது. அந்த இயல் உண்மை அகவடிவத்தை அறிந்து கொள்ளாத வரையில் இந்த அந்தமாக இருக்கின்ற இந்த புற வடிவத்தை அந்த சிற்றோதி மாற்றிக்கிட்டே இருக்கும். அதை மாற்றும் போது தான் அது டிஸப்பியர் ஆகிடுது. அதை தான் நம்ம இறப்புன்றோம். திருப்பி உடனே அது வந்துடுது, புதுசாக ஒரு வடிவத்தை இருக்குது, அதை தான் பிறப்புன்றோம். இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல இடங்களில் குறிச்சிருக்காரு. இப்போ இதை நம்ம தெரிஞ்சிக்காமல் படிக்கிறதுனால அந்த அகவலடிகள் பாராயணம் பண்ணுறதுனால மிக மிக குறைந்தபட்ச நன்மை தான் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அந்த மாதிரி டைமில் ஒரு 25 பேர் இருந்தாலும் அது ரொட்டீனாக பண்ணலாம். அது மாத பூசத்தில் பாராயணத்துக்கு 2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் நமக்கு டைம் குறைவான டைம் தான் இருக்கும். அதில் நான் முழுமையாக எதையுமே சொல்ல முடியாது. நம்ம ஒரு அதான் அன்றைக்கி நல்ல எல்லோருக்குமே லீவ் அன்றைக்கி. ஒரு 25 பேர் போதும், செலக்டட் பர்சன். அந்த மாதிரி 3 மணிக்கு வர சொல்லலாம். 2 மணிக்கு சொல்லிட்டா 2:30 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 2.5 மணி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரம், வேறு ஒரு முக்கியமான நண்பர்கள் அவங்க கொஞ்சம் நேரம் பேசி நம்ம அதை கருத்தை, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அண்ட் டெத்லெஸ்னஸ் டு த ஹியூமனிட்டி. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்த ஒரு வாழ்வியல் முறை, சிற்றபை வாழ்வியல் முறை. அந்த மனித குலத்துக்கு டெத்னஸ் தான் புதிய ஒரு செய்தி வரலாறு சொல்ல வந்தது. அதை பற்றி சொல்கிறது. அதான் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும்
அதனால் வந்து ஒரு ஏதாவது பிரச்சனை வருமா? எனக்கு எந்த பிரச்சனை இல்லையா? சரிங்க சரிங்க தூக்கணும். சரி சரிங்க சரிங்க சரி. இன்னும் ரெண்டு நாள் இடையில் இருக்கு. சரி சரி முக்கியமான நண்பர்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும். புதிய பர்சனல் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருந்தாலே போதும். அப்புறம் அவங்கள கூட கூப்பிட்டு வர சொல்லிடலாம் அடுத்த முறை. சரிங்க. அது ஐயா கொடுத்தோம், தலைப்பு என்ன கொடுத்தோம்? என்னங்க ஐயா? தலைப்பு என்ன கொடுக்கலாம்? தலைப்பு வந்து தன்னை அறிதல், மெய்யுணர்தல், நான் யார், எதனா ஒன்று கொடுங்க. நான் யார்? சத்தீஸ்வரம்னே கூப்பிடலாமா? சத்தீஸ்வரனா புரியாது நிறைய பேருக்கு. சத்தீஸ்வரம் புரியாது. ஆமாம், புதுசாக வரவங்களுக்கு புரியாது. ஆமாம், அதனால் தன்னை அறிதல் வேணா சொல்லலாம். தன்னை அறிதல் வந்து சிறப்பான ஒரு இது. தன்னை அறிதல் மரணமில்லா பெருவாழ்வு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு அமைதியும் நோய் நொடிகள் இல்லாமல், வாழ்க்கை வந்து எந்த ஒரு விபத்து ஆபத்து எதுவும் இல்லாமல் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு நெறிமுறை தான் இது. அந்த மாதிரி கூட ஒரு சிறிய ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விளக்கம் வந்து வாழ்க்கையில் அமைதியும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சோதனைகள் வேதனைகள் இடையூறுகள் இல்லாத வாழ்வு வாழ்வதற்காக வாருங்கள், அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு டெஸ்கிரிப்ஷன். தன்னை அறிதல் மெய்யுணர்தல், நான் யார், அதான். சரி சரிங்க. சரிங்க ஐயா, சரிங்க சார். சரிங்க, நன்றிங்க நன்றிங்க நன்றி. தயவு தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம்மா. வள்ளல் பெருமான் வந்து வள்ளல் பெருமான் உடனே நாம் வந்து வெள்ளை ஆடை முக்காடு போட்ட ஒரு உருவத்தில் இருக்கிறதா நாம் நினச்சிக்கூடாது. ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து அந்த மெய்ப்பொருளாகவே விளங்குகிறார். அதனால் வள்ளல் பெருமானை வந்து முழுமையாக பார்க்கணும்னா நம்ம உள்ளுக்குள்ளே, நம்ம ஆன்மாவுக்குள்ளே தான் நம்ம போய் பார்க்க முடியும். வெளியில் வந்து இருக்கிறது அவருடைய தோற்றம் வந்து அது மட்டும் வரலாறு இல்லை, அது வந்து புறநிலை. வள்ளல் பெருமான் வந்து எங்கும் இறைவனோடு இறைவனாக இருந்து வியாபித்து இருக்கிறார். அதனால் வள்ளல் பெருமான் வெளியில் எங்கேயோ புறத்தில் ஒரு புற உருவத்தில் இருக்கிறதா நம்பிக்கை இருக்கிறது அவ்வளோ சரியான இது கிடையாது. இது சரவணானந்த சாமி சொல்கிறது. அதனால் நான் இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளவும் அவர் அந்த ஏற்கனவே அந்த மெய்ப்பொருளாகவே இருக்கிறார். அதனால் வள்ளல் பெருமான் வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு, மெய்ப்பொருள் வேறு, அருள் ஒளி வேறு அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அதுதான் வந்து சிவம், அருட்பெரும் ஜோதி சிவம், அருட்சிவம், அருட்ஜோதி என்றது. அதுதான் வள்ளல் அருள் ஒளி என்றது அதுதான். ஆக வள்ளல் பெருமானை நம்ம பார்க்கணும்னா நம்மை பார்த்து நமக்குள்ளே தான் நம்ம போய் பார்க்கணும். தயவு. அதாவது வள்ளலார் வந்து வெளியில் இல்லைம்மா, வள்ளலார் வெளியில் இருக்கிறார் நம்ப வேண்டாம். அவர் வந்து கடவுளோடு கடவுளாக அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அதனால் உள்ளொளி அதுதான் கடவுள். அந்த உள்ளொளி அருட்பெரும் ஜோதியாக இருக்கு. சரிம்மா, சரி சரி. இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம வந்து ஆன்மீகத்தை விட்டே போயிடும். நம்ம தேவையில்லையா?
உடம்பு ஒத்து வர மாட்டேன்னா அப்போ விட்டுற வேண்டியது தான், வேறு வழி இல்லை. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அப்போ எதனா ஒன்று தானே நம்ம கேட்க முடியும். நீங்கள் உடம்புன்னு சொல்லாதீங்க திருப்பி. உடம்பு ஒத்து வர மாட்டேன்னா ஏதாவது நோய் வாய்ப்பு இருக்கா உடம்புல? நோய் இல்லையா, நோயெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன். பின்ன என்னத்துக்கு நீங்கள் உடம்பு ஒத்து வர மாட்டேன்னு? தூக்கம் நிறைய வருதா? தூக்கம் அந்த தூக்கம்லாம் அது பகலெல்லாம் கூட எனக்கு. சரிம்மா, அதாவது உடம்பு ஒத்து வர மாட்டேன் நம்ம வார்த்தையை வந்து கோத்து வாங்கக்கூடாது. சோம்பல். அதெல்லாம் சோம்பலாக தான் இருக்குது. அதான் வள்ளலார் சொல்கிறாரு, கையறவில்லாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு வருதுலாம் முதல்லையே. ஆமாம், கண்புருவ போட்டு. கையறவில்லாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டுன்றாரு. நடுநாட்டுன்னா என்ன? தெரியலீங்களா, சொல்லுங்களா. கையறவில்லாதுன்னு என்ன? புரியலையா எதுவுமே எனக்கு அந்த பாட்டில் அர்த்தம். அந்த பாட்டு கொஞ்சம் ஃபேமஸான பாட்டு தானே? நான் படிப்பனே. அப்போ நம்ம படிக்கிறோம், அது படிக்கும்போது நல்லா தான் இருக்குது, அர்த்தம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஆனால் புரியல, அப்படி தானே? கையறவு அப்படின்னா இப்போ கையில் நமக்கு இறைவன் ஒரு பொருளை கொடுத்துருக்கார். அதாவது பெட்டி இதில் உழவாத பொருள் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லை, அருமையான பாட்டு. அதை திறக்க முயற்சி செய்கின்றேன், அதுக்கு நீங்கள் தடை செய்யாதீங்கன்னு ஒரு பாட்டு வரும். அதே கருத்து தான். இப்போ எறும்பு பார்த்திங்கன்னா அந்த எறும்புக்கு கூட ஒரு முயற்சின்னு ஒன்று இருக்குது. எல்லா உயிருக்குமே முயற்சின்னு இருக்குது. அது ஜீவனில் அது இயற்கையிலேயே கடவுள் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதை வந்து அரபுன்னா நாமளாக அதை வந்து தடுத்து நிறுத்திடுறோம். அதாவது நம்ம இந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முயற்சியை நாமளாக வந்து தடுத்து நிறுத்திடுறோம். அதாவது கையறவு அப்படின்னாலே முயற்சி இல்லாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த முயற்சி இல்லாமல் இருத்தல்னா சோம்பல், நித்திரை, இதுதான் நமக்கு தடுக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் காலம் இருக்கு இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம், பொழுது விடிட்டுமே நல்லா, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம், நல்லா பொழுது விடிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படியே நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னும் போது நம்ம வாழ்க்கை கடந்து முடிஞ்சு போயிடுது இந்த பிறவியை. கேட்குதுங்களா? அதாம்மா, சோம்பல், நித்திரை, இது வந்து ஆன்மீகத்துக்கு ஆகாது. ஆன்மீகன்ற வார்த்தை கூட வந்து அவ்வளோ சரியானதாக இல்லை. தன்னை அறிதல், நான் யார், நீங்கள் யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கிற வரையில் இந்த உலகத்தில் பிறக்கணும், வாழணும், இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வாழ்க்கைக்காக ஒரு போராட்டமாகவே இருக்கோம். கடைசியில் நம்மளை கொண்டு போய் போச்சிடுறாங்க, அதோடு நம்ம முடிஞ்சிடுச்சு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அந்த அனுபவம்ன்றது ஒரு ஜீவனுக்கு ஒரு காலம் தடை விடாது. அதுக்கு பேர் தான் அனுபவ வாழ்வு. அனுபவம்ன்றது எக்காலத்துக்கு அது முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. 3 புள்ளி தான். 3 புள்ளி தான். இந்த ஒரு பத்திரிக்கை ஒன்று வரும், தினத்தந்தியோ தினகரனோ, அதில் பார்த்திங்கன்னா கன்னித்தீவுன்னு ஒரு 2வது பக்கத்தில் வரும், பார்த்துருக்கீங்களா? அதில் வரும், அது கன்னித்தீவு பொம்மை போட்டு அதில் ஒரு வாசகம் எழுதி வைப்பாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. தொடரும்னு 3 புள்ளி வச்சுருவான். அந்த கதையே முடியாது. அந்த மாதிரி இந்த பிறப்பு இறப்பு என்பது அது ஒரு மாயை தானே தவிர அது உண்மை கிடையாது. அது மாயை. அந்த நம்ம பிண்டம் வந்து தாய் கருவிட்டு வெளியில் வருது இல்லைங்களா, அதை பிறப்புறோம். பிண்டத்தை தான், அந்த பிண்ட பிறக்கத்தை தான் நம்ம பிறப்பின்றமே தவிர அது சோத்து உருண்டை தான் இல்லையா? உள்ளே வந்து அந்த ஆன்மா வந்து ஒரு உணர்வாக தான் இருக்குது. ஆன்மான்ற பேர் கூட வைக்க வேண்டாம், ஒரு உள்ளுணர்வு. அந்த உணர்வுன்ற ஒன்று தான் அதுக்கு வந்து அனுபவம்
தடைவிடாது வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வருதுன்னா அந்த உணர்வுக்கு உள்ளே போய் அந்த உணர்வுன்றது நித்தியமானது, அதுதான் அது மெய்ப்பொருளாக இருக்குது, அதுக்குள்ளே மெய்ப்பொருள் இருக்குது, அது அனாதியானது, இயற்கையானது, ஆனந்தமே வடிவானது அப்படின்னு அந்த உணர்வு தனக்குள்ளே உணர்கிற வரையில் இந்த புற உலக வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதுக்கு முடிக்கணும் அப்படின்னா இந்த பிறவி நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த பிறவியில் நமக்கு நம்ம கைகளில் திருவருட்பா வந்திருக்குன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உடம்பு ஒத்துழைக்கலை, உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது, அதை சொல்லவே கூடாது. யாருக்கிட்ட உங்களுக்குள்ளவே கூட சொல்லிக்காதீங்க, யாருக்கிட்டவுமே சொல்லாதீங்க. அது மற்றவங்களுக்கு கூட டிஸ்கரேஜ் ஆகி போயிடும். அது சோம்பலை விட்டுட்டா தான் நம்ம தன்னை உணர முடியும். தன்னை உணர்ந்துன்றது நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உடம்பை தான் காட்டுறோம், இந்த உடம்பு தான் நானுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உடம்பு சிறுக்கம் பெருக்கம் சிறுக்கம் பெருக்கம் கடைசியில் அழிஞ்சு போயிடும். முதல் நாள் தாய் தந்தையினுடைய கருவறையில் தங்கும்போது சின்னதாக ஒரு பள்ளி முட்டை மாதிரி இருக்குது. நாளுக்கு நாள் தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக உணவு வந்து அது பெருசாகி 3 கிலோ குழந்தையாக வெளியில் வருது. அப்புறம் புறத்திலிருந்து அது வாய் வழியாகவே போகுது, உணவு பாலாக போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இன்றைக்கி ஒரு 60 கிலோ வெயிட் இருக்குங்க. நீங்கள் 65 கிலோ வெயிட்டு. இதெல்லாம் சோறு தானே, சோறு. இந்த சோறு தான் ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி உயிர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தக்க வச்சுக்குது அழுகாமல். ஃப்ரிட்ஜில் எப்படி நம்ம காய்கறி வச்சு அழுகாமல் அது பார்த்துக்குதோ, அது கம்மி டெம்பரேச்சரில் அது அழுகாமல் இருக்குது. இது பாடி டெம்பரேச்சர், இது ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி. ஆனால் இதனுடைய டெம்பரேச்சர் வேறு. சோத்தை செல்லாக மாற்றிக்கும், அணுக்களை செல்லாக மாற்றிக்கிட்டு அழுகாமல் வச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பிட்ட காலம் வரையில். அந்த விதி இருக்கிற வரையில் அது வச்சுக்கிறது. அப்புறம் நமக்கு வேறு பிறவி எடுக்கிறோம். அதை தக்க வச்சுக்கணுன்றது தான் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்க வரலாறு சொல்ல வர்றது என்னன்னா, நீ சாகாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுன்றார், வேறு ஒன்றும் இல்லை. சுத்த சன்மார்க்கம்ன்றது வரலாறு என்ன சொல்கிறாரு, வரலாறுக்கிட்ட ஒரு அன்பர் அந்த காலத்தில் கேள்வி கேட்குறாரு, சாமி புதுசாக சுத்த சன்மார்க்கம்னு ஆரம்பிச்சிருக்கீங்களே, இதனுடைய லட்சியம் என்னன்னா, இது ஒன்றும் இல்லை காணும், அதாவது சாகாமல் இருக்கிறது தான் சுத்த சன்மார்க்கம். அதனால தான் சாகாதவனே சன்மார்க்கி அப்படின்றது ஒரு இது. ஆக இது உலகியலில் நன்மைக்காகவோ அல்லது உனக்கு உடம்பு சரியில்லை அகவல் பற்றா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைனாலும் அதுக்காகலாம் இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட தோத்திர பக்கல் பாராயணங்கள்லாம் மற்ற சமய மதத்தில் இருக்குது. இதனுடைய லட்சியம் என்னன்னா, நம்ம இந்த பிறவியிலேயே நித்தியமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தன்னை உணர்தல், தன்னை அறிதல். தன்னை அறிதல்னால் எப்படி இது தன்னை அறிகிறது? நாம் இந்த உடம்பா அல்லது இதுக்கு உள்ள மனம்ன்ற ஒன்று இருக்குது. மனம் எங்கே உங்களுக்கு காரியப்படுது? ஹலோ